ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் சத்யா ஹியர். இன்னைக்கு நம்ம சேனல் அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தமிழ்நாடு பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். என்னோட கோல்ட் கலெக்ஷன் கோல்ட் பேங்கிள்ஸ் கலெக்ஷன் வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஏற்கனவே என்ன கோல்ட் கலெக்ஷன் வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்குற அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஃபர்தராக இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்படின்னா வந்து இப்போ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு டிஸ்க்ளைமர், இத்தனை நாளாக கோல்டு வீடியோஸ் ஷேர் பண்ணாத நான், கோல்டு கலெக்ஷன் வீடியோ ஷேர் பண்ணாத நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். வந்து வேறு கோல்டு கலெக்ஷன் தவிர எல்லாத்தையும் வந்து பிளட்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால தான் வந்து எப்படியோ பிளட்ஜ் பண்ண போகிறோம். வரத்துக்கு வந்து இந்த கோல்டெலாம் வந்து வெளியில் வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்மளால் முடிஞ்ச இந்த கோல்டு கலெக்ஷன் வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். இந்த கோல்டு பேங்கிள்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணப்போ நான் போட்டிருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து 1-2 வந்து நான் வாங்கியிருந்தேன். எல்லாம் சேர்த்து வந்து இங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கோல்டு பேங்கிள்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு க்ரீன் பேங்கிள்ஸ். ஃபேவரெட்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி என்னென்னா வந்து இந்த கோல்டு பேங்கிள் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ இது கோல்டுன்ற ஃபீலே இல்லை. இது போடும்போது வந்து நல்லா பளபளன்னு தெரியுது, எல்லாம் ஓகே. பட் யாரும் வந்து இது கோல்டுன்னு நம்புவாங்களான்னு தெரியல. இது வந்து ரொம்ப பெரிய சைஸாக வந்து நான் வாங்கிட்டேன். இது வந்து பேங்க்கில் வந்து பிளட்ஜ் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர் ஆகிடுச்சு. இப்போ தான் ரீசெண்ட் டைமில் வந்து வந்தது, இது வெளியில் வந்தது. இப்போ மறுபடியும் வந்து பேங்க்குள்ளே போக போகுது. பரவாயில்லை, இது வந்து போடுறதுக்கு வந்து ஆசைத்தேர் போடலான்னு வந்து அதுக்கு அமையவே மாட்டேங்குது. இதில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி என்னென்னா, இந்த கோல்டு பேங்கிள் வாங்கும்போது வந்து என்கிட்ட பட்ஜெட்டே கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேராக தான் அன்றைக்கி பார்த்துருந்தேன். பட் இது ரொம்ப அழகாக இருக்குது. மற்ற பேங்கிள்ஸோட பேர் பண்ணும்போது ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து இது வாங்கிக்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி என்னை வாங்க வச்சாரு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, வாங்கிக்க, பரவாயில்ல, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார். இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து இது நான் வாங்கியிருக்க மாட்டேன். பட் இன்னைக்கு வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது. எப்படியும் அன்றைக்கி நான் வாங்கிட்டேன். அன்றைக்கி வந்து கோல்ட் வந்து 5700-800 ரேஞ்சில் இருந்தது. அன்றைக்கி எப்படியோ வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து இன்றைக்கி வந்து நான் ஹாப்பியாக இருக்கேன். இது வந்து 2/8 சைஸ், அரவுண்ட் 30 கிராம்ஸ். இது கிராஸ் வெயிட். நெட் வெயிட் வந்து 25 கிராம்ஸ். இது வந்து மற்ற பேங்கிள்ஸோட பேர் பண்ணும்போது தான் வந்து ப்ரெட்டியாக இருக்கும். இருந்தாலும் நான் காமிக்கிறேன். இதுலேயே வந்து மெரூன் கலர் பேங்கிள் இருக்குங்க, அது இன்னும் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். பட் வந்து என்னன்னு தெரியல, அன்றைக்கி நான் எந்த மூடில் போடணும் இந்த க்ரீன் பேங்கிள் வாங்கிட்டு வந்து இதுக்கு மேட்சாக வந்து ஒரு நெக்லஸும் ஒரு இயரிங் மட்டும் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். இது வந்து என்னோட ப்ரெட்டியான ஒரு க்ரீன் பேங்கிள், க்ரீன் ஸ்டோன் பேங்கிள். நல்லா இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோடய மம்மிக்கு நான் கிஃப்ட் பண்ண ஒரு பேங்கிள். என்னோடய மம்மி கைக்கு வந்து நான் வளையல் போடணுன்னு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. இதை பற்றி ஒரு ஸ்டோரி நான் வந்து சொல்லிடுறேன். நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். என்னோடய மம்மி வந்து என்னோடய காலேஜ் ஃபீஸ் கட்டும்போது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிடெக் ஜாயின் பண்ணப்போ அவங்க புதுசாக வாங்கிய ஒரு வளையல் வந்து செல் பண்ணி, ஒரே வளையல் தான் வாங்கியிருந்தாங்க, அதை செல் பண்ணி எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து அவங்க பே பண்ணாங்க. அப்போ வந்து என்னோடய அப்பா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ வந்து காலேஜில் முடிஞ்சு நீ வேலைக்கு போனேன்னு உங்கள் அம்மாவுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுத்துடுமா அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தைக்காக நான் வந்து வாங்கி தரணும்னு நினச்சிருந்தேன். பட் வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் 8 இயர்ஸ் ஆச்சுங்க எனக்கு இது வாங்கிறதுக்கு. ஸோ என்னோடய மம்மிக்கு நான் வாங்கி கொடுத்த பேங்கிள் இது வந்து ஜிஆர்டியில் வாங்குது. இதுவும் ஜிஆர்டியில் தான் வாங்குது. இது எதுவும் வந்து ஸ்கீம் போட்டு வாங்கலைங்க. அப்போ வந்து மேக்கிங் சார்ஜ் பே பண்ணி தான் வாங்கினேன். அது பெரிய ஒரு என்னன்னு சொல்கிறது, அது ஒரு ஹார்ட் ஏக் மாதிரி எனக்கு. அது ஏற்கனவே வந்து நம்ம வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்க்கல, அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ மேக்கிங் சார்ஜ்னா அப்போ வந்து நான் பே பண்ணேங்க. இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் கம்மியாக தான் இருந்தாலும் 9% என்னமோ தான் பே பண்ணியிருந்தேன். இது வந்து அரௌண்ட் 25 கிராம்ஸ். இதோட சைஸ் வந்து 2/8. இதுவும் நல்லாயிருக்கும். கூடிய சீக்கிரம் இல்லை, இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகிடும் நினைக்கிறேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்னொரு 2 வளையல் இதே மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம். வெளியில் சொல்லிட்டேன் இல்லையா, நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். வெளியில் சொல்லாமல் இருந்தால் தான் நடக்கும், வெளியில் சொல்லிட்டு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து இது ஏற்கனவே வந்து கோல்டு கலெக்ஷன் வீடியோ பார்ட் 1 வந்து காமிச்சிருந்தேன். அது வந்து இந்த காசு மாலைக்கு மேட்சாக வாங்கின காசு வளையல். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப ஸ்டர்டியான பேங்கிள். இதுக்குள்ளே பிளாஸ்டிக்லாம் போட தேவையில்லை. இதுவும் வந்து 25 கிராம்ஸ். நல்லா இருக்குல்ல? நெக்ஸ்ட் வந்து நான் ரீசெண்டாக வாங்கினது இந்த வருஷம் நான் எந்த கோல்டு சிட்டும் போடல. இது வந்து பீமாவில் ஆன்லைன் கோல்டு ஷாப்பிங்கில் நான் வாங்கின ஒரு பேங்கிள். இதை பற்றி நான் எக்ஸ்க்ளூசிவாக இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து 24 கிராம்ஸ் ஒரு பேர்.
இந்த பேங்கிள்ஸ் வாங்கும்போது இருக்கிற கோல்டு காஸ்ட்டுக்கும் இந்த பேங்கிள்ஸ் வாங்கும்போது இருக்கிற கோல்டு காஸ்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் இங்கே நான் ஸ்பெண்ட் பண்ண காசுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் போட்டால் எனக்கு 4 வளையலே வந்திருக்கும். இது வந்து அரௌண்ட் 1,35,000 போலவே ஆச்சு, வித்தவுட் மேக்கிங் சார்ஜஸ், வித்தவுட் வேஸ்டேஜ். கோல்டு ரேட் வந்து 7,700 ரேஞ்சில் வந்து இருந்தது நான் வாங்கின அன்னைக்கு. இது மாடல்லாம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் நான் ரொம்ப யோசிக்கல. போட்டுக்க வந்து 2 வளையல் வேணும், அதனால் இது வாங்குறது ரெகுலர் யூஸ்க்கு வாங்கலான்னு வாங்குறது. ஏன்னா வந்து என்னோடய ப்ரேஸ்லெட் வந்து பெண்ட் ஆகிடுச்சு. நான் ப்ரேஸ்லெட் வாங்கலான்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுலேயும் பார்த்து இந்த ப்ரேஸ்லெட் விட ஓகே ஒரு பேர் பேங்கிள்ஸே வந்துடும் இல்லையா, இப்போதைக்கு பேங்கிள்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கின பேங்கிள்ஸ் இது கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கிட்டேன். நான் நினச்சிருந்தேன் நான் இன்னும் கொஞ்சம் குண்டாயிடுவேன் அப்போ சரியாக போகும் அப்படின்னு சொல்லி 2,700 வாங்கினேன். நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த மாதிரி கை நிறைய போட்டுக்கணும்னு ஆசை தான். And then here is my final bangle, which is my pearl bangle. இந்த மாதிரி ஒரு பேங்கிள் வாங்கவே கூடாது. இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். பீமா கோல்டு ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்க்கும்போது இது கொஞ்சம் ப்ராடாக தெரிஞ்சிச்சு. சரி பேங்கிள் வந்து ப்ராடாக இருக்குது, நம்ம வந்து ஒரு கையில் வாட்ச் கட்டிட்டு இன்னொரு கையில் வந்து இந்த பேர்ல் வச்ச பேங்கிள், இந்த பேர்ல் ஹாரமோ இல்லை பேர்ல் செயினோ போடும்போது வந்து நல்லாயிருக்கும்னு நினச்சி வாங்கினது. பட் இது வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இது ரொம்ப அழகாக இருக்குடி, நீ ஏன் அப்படி சொல்கிற, நல்லா இருக்குது அப்படின்னு. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. நான் இன்னமும் இது போடவே இல்லை. போடணுன்னு ஆசை கூட எனக்கு வரமாட்டேங்குது இது பார்த்ததுக்கப்புறம். சரி என்ன பண்ணுறது, வாங்கிட்டோம். மேக்கிங் சார்ஜும் இல்லை, வேஸ்டேஜும் இல்லை, ஓகே வாங்கிட்டோம். ஃப்யூச்சரில் வந்து ஏதாச்சும் சேல் வரும்போது நம்ம இதை மாற்றிடலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். இதோட கிராம்ஸ் வந்து 17 கிராம்ஸ், 2 பவுன் வளையல். இது 2 பவுனுக்கு 1 கிராம் ஜாஸ்தி இருக்குது. 2 பவுன் வளையல் இது. இந்த சின்ன சின்ன பேர்ல்ஸ், இது பியூர் பேர்ல்ஸ் கூட கிடையாது, பிளாஸ்டிக் தான். அதுக்கப்புறம் கோல்டு பால்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி நான் மேட்ச் பண்ணேன்னா, இது இருக்கு இல்லையா, இது நடுவில் வச்சு இது இப்படி போடலாம் ஒரு கையில் அப்படின்னு வாங்குது. நல்லா இருக்கு இல்லையா? எனக்கு ஆக்சுவலி இந்த பேங்கிள் போடவே பிடிக்காதுங்க. நான் ப்ரெக்னென்சி முன்னாடி தான் வந்து என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு பேங்கிள் தான். கல்யாணம் பண்ணிக்கும் போது என்கிட்ட நான் ஒரு பேங்கிள் தான் வாங்கி வச்சுருந்தேன், ஒரு பேர். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி முன்னாடி தான் நினச்சிருந்தேன் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர்ஸ் வச்சுக்கணும், ஏன்னா வந்து சீமந்தத்துக்கு போட்டுக்கணும்னு. அப்போ தான் எனக்கு ஆசை வந்தது, பேங்கிள் போட்டுக்கணும்னு ஆசையே அப்போ தான் வந்தது. அந்த ஆசை வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒன்று ஒன்றா நான் வாங்கினது. இப்போ வந்து எனக்கு கை நிறைய போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இருக்கு இல்லையா, ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. அம்மா வளையல் வந்து நான் பேங்க்கில் வைக்க மாட்டேன், அம்மாக்கே கொடுத்துருவேன். என்னோட வளையல் எல்லாமே வந்து பேங்க்கில் வைக்க போகிறேன். நான் விற்கிறதுக்கே ரெடியானேன், பட் பரவாயில்ல, இப்போ பிளட்ஜிங் தானே, எப்படியோ ஒன்று வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட்டு 4-5 இயர்ஸில் வந்து எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்க்கலாம். நல்லா இருக்கு இல்லையா, சவுண்ட் வரும்போது அவ்வளோ ப்ரெட்டியாக இருக்குது. ஓகே, இதுதாங்க நான் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். Hope you like this video. Meet you in the next video. Thank you. Bye-bye.